தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. ஆண்டவர் ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். இப்போ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். அங்கே ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அது ஒரே ராத்திரியில் முளைத்தது. அதன் நிழலில் சந்தோஷமாயிருக்கிறார் யோனா. எதுக்கு அந்த நிழல் ஆண்டவர் ஏற்படுத்தினார் யோனாவுக்கு? நீண்ட காலம் அங்க உட்கார்ந்து இளைப்பாறுவதற்கா? இல்லை, அந்த யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினாருங்க. அந்த இடத்துல அந்த ஆமணக்கு செடி நிழலில் யோனாவுக்கு நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்தார். அதுல ஒரு பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனது மனமடிவுக்கு நீங்களாக்கி. மனமடிந்து போயிருக்கிறாருங்க, சோர்ந்து போயிருக்கிறாருங்க. அந்த சோர்விலிருந்து மனமடிவிலிருந்து நீங்களாக்கி இளைப்பாற பண்ணுவதற்குத்தான் ஆமனுக்கு செடி முளைக்க பண்ண அந்த நிழலில் சந்தோஷமா இருக்கிறார். ஆனா நிரந்தரமா அங்க இருக்கல்ல, உணர்த்துவதற்கு. என்ன உணர்வு? தனது ஊழியக்காரன் மறுபடியும் பழைய சந்தோஷத்துக்கு திரும்ப வேண்டும். தனது ஊழியக்காரன் ஆண்டவருக்கும் அவனுக்கு இடையே இருந்த அந்த உறவுக்கு மறுபடியும் திரும்ப வேண்டும். அப்படி பழைய சந்தோஷத்துக்கு, ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கு திரும்பும்படியா ஏங்கின தேவன் இந்த ஒரு ஏற்பாடை பண்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவருக்கு விருப்பம் என்னன்னா, நம்மை அவர் பக்கம் திருப்புவதற்கு, நமது அட்டென்ஷனை அவர் பக்கம் திருப்புவதற்கு பல காரியங்களை செய்வாருங்க. அதை நாம் உணரணும். ஆனால் தேவை உடனே நாம் ஆண்டவர் சிந்தைக்கு நேரம் திரும்பணும். அதுக்கு தாங்க இந்த ஆமனுக்கு செடிக்கத்தை ஏற்படுத்துறார். அவன் மனமடிவாகி இருந்த அந்த சூழ்நிலையிலே இந்த ஆமனுக்கு செடியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவருடைய இரக்கம் இவ்வளோ பெரிய ஒரு பொல்லாத சுபாவம் இவருக்குள்ள இருந்தாலும், தமது ஊழியக்காரனை, தமது மகனை எப்படி ஆற்றி தேற்றி பழைய நிலையை கொண்டு வர நினைக்கிறாரு பாருங்க. நம்ம அப்படித்தாங்க. ஒருவேளை நீங்க மனமடிவாகி இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பலகீனப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மிதித்து விட மாட்டார். சோதனைக்கு தப்பும்படியான போக்க உண்டு படுகிற நல்ல தெய்வங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் பலகீனத்தில் அவரது பூர்ணமாய் விளங்கச் செய்வார். பலவீனனுக்கு பலனை கொடுத்து ஆதரிக்கிற தெய்வம் இந்த நாளிலே சொல்லுகிறார். அவர் மிதிக்காத இரக்கமுள்ள தெய்வன். உங்களின் கர்த்தர் அப்படி நடத்துவார். பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.